Hi everyone, welcome to Arvind Vlogs. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஜெப்டோ ஸ்டோருக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாட்ஸ் இன்சைட் த ஜெப்டோ ஸ்டோர் எபிசோட் 1. இதில் இன்னொரு எபிசோடு வந்தாலும் வரும். ஏன்னா இதில் நான் கிராசரி மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். ஜெப்டோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிராசரி கெஃபேன்னு 2 இருக்கும். இதில் நான் கிராசரியை கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு அடுத்து வர வீடியோவில் கெஃபேவை கவர் பண்ணுறேன். ஜெப்டோவில் எப்படி ப்ரோ வேலை செய்கிறது, எப்படி இதில் வந்து நாங்கள் அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கெஃபே, கிராசரி அண்ட் டெலிவரி 3 வகையான வேலை இருக்குது. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வாட்ஸ் இன்சைட் த ஜெப்டோ ஸ்டோர் வாங்க பார்க்கலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 செக்ஷன் இருக்கும். 7 செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஜி வரைக்கும், ABCDEFG மொத்தம் 7 செக்ஷன் இருக்கும். இந்த 7 செக்ஷன்லேயுமே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நான் இருக்கிறது வந்து லாஸ்ட்டு செக்ஷன், அதாவது ஜி செக்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டயப்பர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன இருக்குன்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நகர்த்துவேன். ஏன்னா இதுக்கே வந்து வீடியோ ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் வந்துடும். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து தனித்தனியாக ரிவ்யூ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் ஒரு நாளே பத்தாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது உள்ள. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தள்ளுறேன். என்னென்ன பேசிக்காக என்னென்ன ஒரு செக்ஷன்னா இந்த செக்ஷனில் பேசிக்காக என்ன இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிவிடுவேன். அண்ட் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் தள்ளி போட்டுடுறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்து இழுத்துரும், உங்களுக்குமே வந்து போர் அடிக்கும். பட் நீங்கள் வந்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். கொஞ்சம் இப்போ நான் இப்போ 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டயப்பர் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது இங்கே மோஸ்ட்லி. பார்த்திங்கன்னா சில்ட்ரனுக்கான டயப்பர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அப்படியே இந்த செக்ஷன் ஆப்போசிட் செக்ஷன் இப்படி வந்தீங்கன்னா இதில் இந்த ஆட்டாலாம் இருக்குது. ஆட்டா மாவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பெரிய பெரிய பேக்கெட்ஸும் இருக்குது. 5 kg 10 kgsலேயும் இருக்குது. அண்டு கம்மியான 1 kg 1/2 kg இந்த மாதிரியும் இருக்குது. அண்டு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆட்டா செக்ஷன் தான். அப்புறம் ரைஸ்லாம் கீழே வந்து அடுக்கியிருக்காங்க. ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிராண்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10, 5 அண்ட் 20 இந்த மாதிரி கேஜிஸில் தான் இருக்குது. ஸோ விளக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் இப்போது காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபுல் செக்ஷனுமே காஸ்மெட்டிக்ஸ் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு செக்ஷனில் காஸ்மெட்டிக்ஸ் இருக்குன்னா ஒரு பேட்சுக்கும், இப்போ ஒரு பேட்ச்ன்றது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் செக்ஷன், ஜின்றது ஃபுல் செக்ஷன். இதில் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா. இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த ஜிக்குள்ளேயே ABCDEFGன்னு இருக்குது பார்த்திங்களா, இதுக்குள்ளே இதெல்லாம் பேட்ச்னு சொல்லுவாங்க. இந்த பேட்சில் வேறு ஐட்டம்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் செக்ஷனு. இந்த எலக்ட்ரானிக் செக்ஷனில் பேசிக்கான ஒரு இந்த ஹெட்செட்டு, அயன் பாக்ஸு அப்படின்ட்டு இந்த எக்ஸ்டர்னல் ஒயரு அண்ட் டேபிள் ஃபேனு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் இருக்குது. இன்னும் வந்து பெரிய அளவில் நம்ம பாண்டியில் இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ தான் முதல் பிரான்ச்சே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும், நிறைய ஐட்டம்ஸ்லாம் வரும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஐட்டம்ஸ் இதிலே இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ABCDEF செக்ஷன். ஓகே, நான் கொஞ்சம் ஆல்ஃபபெட்டிக்கில் வந்து மறந்துட்டேன் ஜிக்கு முன்னாடி என்னன்னு சொல்லிவிட்டு. ஓகே, F செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸும் அண்டு இதெல்லாம் என்ன ப்ராடக்ட்டு, சோப்பு, வேறு என்ன இருக்குது, இதெல்லாம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. முட்டை வைக்கிற மிஷினு, அப்புறம் என்ன இருக்குது. ஓகே, இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸ்கின் கேர் ஐட்டம்ஸு அண்டு கிச்சன் ஐட்டம்ஸ் அண்ட் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஓடோன் எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரு அண்டு ரேசர்ஸ்லாம் இருக்குது. நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து எனக்கு சொல்ல தெரியாது, டக்குன்னு வந்து எனக்கு சொல்ல தெரில. ஸோ பார்த்துக்கோங்க. இதெல்லாமே வந்து கிச்சன் க்ளீனிங் ஐட்டம்ஸு ப்ளஸ் வந்து ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், பினாயில்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இருக்குது. அண்ட் பர்ஃப்யூம்ஸ்னால் வந்து ரூம் ஸ்ப்ரேலாம் இருக்குது. பர்ஃப்யூம்ஸ் வந்து தனி செக்ஷனு, இதெல்லாம் ரூம் ஸ்ப்ரே. அண்ட் ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கும் ரெஸ்ட் ரூமுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய க்ளீனிங் ஐட்டம்ஸும் அண்ட் அங்கே நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸும் இருக்குது. அண்ட் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸும் இருக்குது பாருங்கள். கம்ஃபோர்ட் இருக்குது, ஹென்கோ இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அண்டு பேஸ்ட்லாம் இருக்குது, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, மவுத் வாஷு இதெல்லாமே இருக்குது இங்கே. பேஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு கோல்கேட், ஒரு பெப்சோடன்ட்டுன்னு இருக்காமல் இங்கே வந்து எல்லா வகையும், இப்போ கோல்கேட்டில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை வெரைட்டிஸும் இங்கே இருக்கும். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சும் 10 ரூபாயிலேருந்து 200 ரூபா 300 ரூபா வரைக்கும் கூட இருக்கும். இங்கே இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்செலாம் ரொம்ப 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 கம்மி.
இப்போ ஒரு நபாட்டி வந்து நீங்கள் 10 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா இங்கே ஆஃபரில் வந்து 7 ருபீஸ் 8 ருபீஸ்க்கே கிடைக்கும். அண்ட் அது போக உங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன், ஸோ கொஞ்சம் தப்பிக்கிறாராம் அவர். அண்டு இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டு சாக்லேட் ஐட்டம்ஸு, கிசான் ஜாமு, பட்டரு, நியூட்டெல்லா, ஹெர்ஷீஸ் கோகோ பவுட்ரு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. பீனட் பட்டர் இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹோட்ஸு, கெலாக்ஸு, சாக்கோஸு இதெல்லாமே இங்கே இருக்குது. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஜஸ்ட்டு நம்ம ஒரு பாலில் கலந்து சாப்பிட்ற ஐட்டம்ஸ் இதெல்லாம். ஓட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அண்டு எனர்ஜி ட்ரிங்க்ஸு, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, காம்ப்ளான் இல்லைன்னு நினைக்கிறேன், பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இது ஒன்று இருக்குது, ஆப்டமல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் க்ரீன் டீ, காஃபி பவுடர்ஸு, டீ பவுடர்ஸு இதெல்லாம் இந்த செக்ஷனில் இருக்குது. அப்புறம் தாஜ்மஹால் இது வந்து ஒரு ஃபேமஸான டீன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆயில் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இருக்குது. அண்ட் இப்படி வந்தீங்கன்னா ஸ்வீட் ஐட்டம்ஸ், இதில் நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இன்னொன்று நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு வந்து பர் டேக்கு 50, 100, 125, 150ன்னு கேஷ்லாம் நிறைய கிடைக்கும், ஃப்ரீ கேஷு. இப்போ நீங்கள் 200க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 150 உங்களுடைய வேலெட்டில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்த 200க்கு பர்ச்சேஸ் பண்ணதில் 150 ரெடியூஸ் பண்ணிவிட்டு 50 பே பண்ணாலே போதும். அண்ட் டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இருக்கலாம். ஒரு சில டைம் டெலிவரி உங்களுக்கு ஃப்ரீயாக கூட கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில டைம் உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது 4 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான். இப்போது லாஸ்பேட்டில் இருக்குது பாண்டிச்சேரி பிரான்ச்சு. லாஸ்பேட் சுற்றி எல்லா சைடுமே 4 கிலோமீட்டர்ஸ்க்கு சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, டெலிவரி பண்ணுவாங்க. 4 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தால் டெலிவரி பண்ண மாட்டாங்க, நோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. க்ராசரிக்கும் சரி கெஃபேக்கும் சரி ரெண்டுத்துக்குமே இதே ரூல்ஸ் தான். இப்போ நம்ம இந்த பிஸ்கெட் செக்ஷனில் இருக்கோமா, பிஸ்கெட்ஸு அண்டு எல்லாமே இதெல்லாம் வந்து சாப்பிட்ற பொருள் தான், ஃபுல்லாகவே சாப்பிட்ற பொருள் தான். சிப்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நினைக்கிறேன், இது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள். கேஷ்யூஸு, ட்ரை கிரேப்ஸு, அண்டு மல்லாட்டை கேக்லாம் இருக்குது பாருங்கள். மல்லாட்டை கேக், டேட்ஸ் இருக்குது, பிளாக் டேட்ஸு, நார்மல் டேட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பல வகை இருக்குது, லேஸு. அண்டு அடுத்தடுத்து அப்படி நான் காட்டிகிட்டே போகிறேன் பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ் அண்ட் சீட்ஸ் இருக்குது போல் இந்த செக்ஷனில். இதுவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். ஃபார்ம்லி நிறைய கம்பெனிஸ்லாம் வந்து நான் இது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் இவ்வளோ கம்பெனி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாம்பார் பொடியே எடுத்துக்கோங்களேன், சாம்பார் பொடியில் நம்ம வந்து ஆச்சி பார்த்துருப்போம், இன்னும் ஒரு சிலது பார்த்துருப்போம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிலே ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் கம்பெனிஸே இருக்குது. அதிலே ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃபர் ஆகுது, வேறு லெவலில் ஐட்டம்ஸ் இருக்குது உள்ளே. நான் பார்த்து வந்து வியந்துட்டேன், அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. அந்த ஒரு ஐட்டமுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 5லேருந்து 10 கம்பெனிஸ் இருக்குது. அண்ட் அதுலேயும் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் இப்போ 5 ரூபாலேருந்து ஒரு 100 ரூபா, 150, 1000 ரூபா வரைக்கும் பொருட்கள் வந்து அதே பிராண்ட்லேயே இருக்குது, அதோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி பொறுத்து. இப்போ மேகிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர ஆஃபரில் இருந்தது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் ஆஃப் 4 வந்து 52 ருபீஸ்க்கோ 50 ருபீஸ்க்கோ கொடுத்துருந்தாங்க ஆஃபரில். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோர் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால பாண்டியில் நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். லாஸ்பேட் சரௌண்டிங்கில் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கவங்கலாம் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாட்டி. எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்து பயங்கர ஆஃபர்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் ஜஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீ கேஷ் நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிசுலிலாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜஸ்ட்டு பால் வந்து நீங்கள் பாலில் வந்து ஆட் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. சாக்கோஸு, கெலாக்ஸு, ஓட்ஸு, மிசுலி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே காட்டுறேன், அப்படியே நீங்கள் எனக்கு ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இதில் என்னன்னே தெரியாது, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு எதனா யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ் இதில் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் லாஸ்பேட்டில் சுற்றி இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு எப்போயாவது அந்த பக்கம் வந்தீங்கன்னா கூட நீங்கள் கீழே நின்றுக்கிட்டு கூட ஆர்டர் போட்டுக்கலாம். அதாவது ஜெப்டோ ஸ்டோர்லேருந்து கீழே நின்றுக்கிட்டு கூட ஆர்டர் பண்ணிவிட்டு எதனா உங்களுக்கு ஆஃபர் கிடச்சிதுன்னா கூட நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம், அப்படியும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மசாலா பவுடர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், மசாலா பவுடர்ஸு அண்டு ஜாமு, பொரிக்கிறது, வறுக்கிறது எல்லாமே இருக்குது. அப்பளம் இருக்குது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தால் வெரைட்டிஸ் அண்டு கிரெயின்ஸு இதெல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி ப்ரோ இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, ஆர்டர் வந்தோடனே எப்படி பிக் பண்ணுவாங்க, பிக்கர்ஸ் வந்து எப்படி பிக் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது அவங்களுக்கு வந்து கையில் ஒரு மிஷின் கொடுத்துருவாங்க. அந்த மிஷின் வந்து நம்ம ஃபோன் சைஸ் தான் இருக்கும், ஃபோன் டிஸ்பிளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான், டச் ஸ்க்ரீன் தான் இருக்கும்.
அந்த மிஷினில் இப்போ ஏ செக்ஷன் அப்படின்னா ஏ செக்ஷனில் எந்த பேட்சில் அந்த ஐட்டம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டிடும். அதாவது இப்போ ஒரு ஆர்டர் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு லேஸ் பாக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லேஸ் பாக்கெட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபை காட்டும். நோட்டிஃபை காட்டின உடனே ஒரு பெல் ரிங் பண்ணுவாங்க. அந்த பெல் ரிங் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் வந்து ஒரு 5லேருந்து 10 பிக்கர் இருப்பாங்க. பிக்கருன்றவங்க தான் நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல கொடுக்குறது. அங்கங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பார்ட்னர் இருக்காங்க. டெலிவரி பார்ட்னர் அப்படின்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் டெலிவரி பார்ட்னர். இந்த பிக்கர் எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பார்ட்னர்கிட்ட கொடுப்பாங்க. டெலிவரி பார்ட்னர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அந்த பிக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கொடுப்பாங்க. மொபைல் மாரி ஒரு மிஷின் அது. அந்த மிஷினில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதில் வந்து உங்களுக்கு ஆர்டர் கூடவே உங்கள் பேர் அண்ட் ஆர்டரு நீங்கள் எடுத்த பொருள் எந்த இடத்துல இருக்குது, எந்த ரோவில் எந்த பேட்சில் இருக்குது அப்படின்றதும் வந்துடும். இப்போ லேஸ் பாக்கெட் ஒன்று ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த லேஸ் பாக்கெட் ஏன்ற செக்ஷனில் அதில் ஜின்ற பேட்சில் இருக்குது அப்படின்றது போது கொண்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து காலியாகுது ப்ரோ, பொருள்லாம் காலியாகுது அப்படின்னா திருப்பி எப்படி வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதேமாரி தான். பிக்கர் வந்து எடுத்துகிட்டு வந்து எந்த செக்ஷனில் வைக்கணும் அவங்களுக்கு அப்படின்றதையும் அவங்க நோட்டிஃபை பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு. ஸோ இந்த செக்ஷனில் தான் வைக்கணும் அப்படின்னு வச்சுருவாங்க. ஸோ கரெக்டான செக்ஷனில் வைக்கணும். அப்போ தான் கரெக்டான செக்ஷனில் திருப்பி அவங்களால எடுக்க முடியும். இதை வந்து ஆர்டிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்டிஓ அப்படின்னா ரிட்டன் டு ஆரிஜின். ஒரு பொருள் வருது, ஸ்டாக் வருது அப்படின்னா அது ரிட்டன் வந்தாலோ இல்லை வந்து நீங்கள் ரீஃபில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு செக்ஷனில் இதில் தான் வைக்கணும் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ அதன்படி தான் அவங்க வைப்பாங்க. வச்சு எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இப்படி ஒரு இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லைனா வந்து ரொம்ப பெரிய தொல்லையாகிடும். ஏன்னா கரெக்டாக இவ்வளோ பொருளெல்லாம் வந்து யாரும் ஞாபகம் வச்சுலாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு லொக்கேஷன் போது கொண்டு இப்போ ஸ்டோர் உள்ளேயே லொக்கேஷன் இருக்கும். அந்த லொக்கேஷன் போது கொண்டு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கேனரில் வந்துடும். அண்டு ஜஸ்ட்டு ப்ராடக்டோட பார்கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு பேக்கில் போட்டு எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணுறவங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். அதாவது இப்போது 20 பேர் டெலிவரி பண்ணுறாங்கன்னா 1லேருந்து 20 நம்பருக்குள்ளே கொடுத்துருவாங்க. அந்த 1லேருந்து 20 நம்பர் எந்த டெலிவரி பார்ட்னர்கிட்ட நீங்கள் கொடுக்கணுமோ அவங்க நம்பரில் வச்சுட்டா போதும். டெலிவரி பார்ட்னர் எடுத்துகிட்டு வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ டெலிவரி சார்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இப்போ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ டெலிவரி இருக்குது. 17 ரூபா, 15 ரூபா, 30 ரூபா, 40 ரூபாக்குள்ளே தான் டெலிவரி சார்ஜஸே இருக்குது இப்போதைக்கு. இன்னும் மேபி நல்லா பிக்கப் ஆனதுக்கப்புறம் அதிகமானாலும் ஆகலாம். பட் இப்போதைக்கு ஒரு 3 மந்த்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு ஜெப்டோவில் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி, இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற அன்றைக்கி, இன்றைக்கி ஃப்ரைடே, வெனஸ்டே அன்றைக்கி நான் ஒரு ஆர்டர் எடுத்திருந்தேன். வெனஸ்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 650 ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் 350க்கே எடுத்திருந்தேன். எனக்கு ஜெப்டோ கேஷ் வந்து 50 ரூபீஸ் கிடச்சிருந்தது. ப்ளஸ் 50 ரூபீஸ் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஒரு 100 ரூபீஸ் எனக்கு இதில் கிடச்சிது. ப்ளஸ் உள்ளே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஒரு 650 ஒர்த்தான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் 350 ரூபீஸ்க்கு எடுத்திருந்தேன். 354 ரூபீஸ் தான் எனக்கு மொத்தமாகவே ஆச்சு. டெலிவரியுமே எனக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டரில் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது. அண்ட் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஜெப்டோ ஆப் உள்ளே போய் பார்த்த உடனே திடீர்னு பார்த்திங்கன்னா 150 ஃப்ரீ கேஷ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 150 ஃப்ரீ கேஷு நான் ஒரு 200 ரூபீஸ்க்கு வாங்கினேன் அப்படின்னா டெலிவரி சார்ஜஸ் இருந்தால் டெலிவரி சார்ஜஸ் கொடுக்கணும். அண்டு அதுக்கு போக இந்த 200 ரெடியூஸ் பண்ணிவிட்டு 150 ரெடியூஸ் பண்ணிவிட்டு 50 பே பண்ணாலே போதும். அந்தளவுக்கு இருக்குது. இதில் வந்து சிகரெட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து என்ன ப்ரோ சிகரெட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, ஒரு கிட் கூட ஆர்டர் பண்ணலாம், அப்படி சில்ட்ரன்ஸ் பிலோ 18 கூட ஆர்டர் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி தான் கிடையாது. ஜெப்டோவில் இந்த மாதிரி ஜெப்டோ ஆப் இருக்குது பார்த்தீங்களா. இதில் நார்மல் கிராசரி அண்ட் கெஃபே ஐட்டம்ஸ் ஆர்டர் போடலாம். ஜெப்டோ லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஜெப்டோ லைட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் தான் நீங்கள் இந்த மாதிரி டொபாக்கோ ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் போட முடியும், சிகரெட் ஐட்டம்ஸ்லாம். ஸோ அதனால் கிட்ஸுக்கு வந்து ஆக்சசபிலிட்டி கிடைக்காது. அடல்ட் மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் எங்கள் கெஃபே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆல்ரெடி நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கெஃபே ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 days ஆகும்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 1 வீக்கில் ரெடி ஆகிடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10th January. ஓகே, இன்னும் ஒரு 1 வீக்னு எடுத்துக்கோங்க. 15th அடுத்தது பொங்கல் லீவ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு கெஃபே வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ கெஃபே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டுறேன் பாருங்கள். அண்ட் ரெஸ்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ரெஸ்ட் ரூம் இருக்குது. 4ல் 2 கிராசரிக்கு 2 கெஃபேக்கு நினைக்கிறேன். ஸோ 4 இருக்குன்னா 2 கிராசரி கொடுத்துருவாங்க. ஒரு மென்னு ஒரு உமனு அப்படி கொடுத்துருவாங்க. அண்ட் கெஃபேல ஒரு மென்னு ஒரு உமன், மொத்தம் 4 ரெஸ்ட் ரூம் ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நான் கேகே நகர் ட்ரைனிங் போனேன். அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா
2 ரெஸ்ட் ரூம் தான் இருக்கும். அங்கே டெலிவரி பார்ட்னர்ஸும் சரி, க்ராசரியில் இருக்கவங்களும் சரி, கஃபேல இருக்கவங்க அண்டு ட்ரைனிங்க்கு வர்றவங்க, விசிட்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி அந்த 2 ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணோம். சென்னையில் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் மட்டும் இன்னும் ஒரு 2 ரெஸ்ட் ரூம்ஸ் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் பாண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயங்கரமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒர்த்தாக இருந்துச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. அதாவது இப்போ எங்கள் எம்ப்ளாயீஸ் தவிர ஹெச்ஆர் மேனேஜர்ஸு இவங்களாம் வருவாங்களோ தவிர நார்மலாக ஒரு காமன் பீப்புள் வந்து உள்ளே அலௌட் கிடையாது. பட் யாரையாவது பார்க்க வரீங்க இல்லை எதனா சும்மா வரீங்க அப்படின்னா யார்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வர முடியும். லைக் மேனேஜர்ஸ் அண்ட் ஹெச்ஆர்ஸ் கிட்டே நீங்கள் பர்மிஷன் கேட்டு சும்மா விசிட் பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். உள்ளே வந்து விசிட்டர்ஸில் சைன் பண்ணிட்டு தான் வரணும். அண்ட் வெளியில் போகிறப்ப கண்டிப்பாக செக்கிங் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு ஒரு டைட்டான, ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் வந்து சும்மா ஒரு நார்மலான ஒரு 10 ரூபா பென்னு 5 ரூபா பென்னு கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் கிரிட்டிக்கலான இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக செக்கிங்லாம் இருக்கும். அண்ட் இந்த ரூம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஸ்டோர்லேயே வந்து இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில்லர் ரூமு. ஸோ சில்லர் அண்ட் ஃப்ரீசர் ரூமு பயங்கரமாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டு, வெஜிடபிள்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, சாக்லேட் கேக்ஸு இந்த மாதிரி பயங்கரமாக எந்தெந்த பொருள்லாம் வந்து ஃப்ரீசரில் வைக்கணுமோ சில்லரில் வைக்கணுமோ அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அண்ட் மில்க்கு, இந்த கேர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்லர் ரூமில் தான் வைக்கணும். மில்க் அண்ட் பேட்டர் ரூம் அப்படின்னு தனியாக ஒரு ரூமே இருக்குது. இந்த மாதிரி ரூம்ஸில் தான் வைப்பாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் to ½ an hour தான் இருக்க முடியும். அதுக்கு மேலாம் இருக்கவே முடியாது இந்த சில்லர் ரூமில். ஃப்ரீசர் ரூம்லாம் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நடுக்கி எடுத்துரும். உள்ளே போயிட்டு வந்து சும்மா ஒரு 5 மினிட்ஸ் வந்து சில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு, உண்மையிலே சில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது இதுதான். போய் சில் பண்ணிட்டு வரலாம். ஸோ சாக்லேட் ஐட்டம்ஸு எதெல்லாம் வந்து ஃப்ரீசரில் வைக்கணுமோ அந்தந்த ஐட்டம்ஸ்லாம் இந்த மாதிரி ஃப்ரீசர் ரூம்குள்ளே வச்சுருப்பாங்க. நம்ம சும்மா ஃப்ரீசர் பாக்ஸு, சில்லர் பாக்ஸு, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி தானே பார்த்துருப்போம். பட் இதெல்லாம் வந்து பாருங்கள் பயங்கரமாக ஒரு ரூமே இருக்குது. மில்க் அண்ட் பேட்டர் ரூம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ரூம் தான். ஸோ மில்க் ஐட்டம்ஸு, கேர்ட் ஐட்டம்ஸு இதெல்லாமே இங்கே தான் இருக்கும். அண்டு நீங்கள் இன்னொன்று நினைக்கலாம், இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு தராங்க, எக்ஸ்பிரி ஆக போகிற பொருளை தருவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு சொல்லப்போனால் இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 6 months எக்ஸ்பிரி டேட் இருக்குது அப்படின்னா, பெஸ்ட் பிஃபோர் 6 months இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டு உங்களுக்கு வந்து அந்த மந்த்தே மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்டாக கூட இருக்கும். அந்தளவுக்கு ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் தான். ஏன்னா ரெகுலராக வந்து பொருள் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி இப்போ முடிய போகிற ஐட்டம்ஸோ இல்லை ரொம்ப நாளாக ஸ்டாக் வச்சுருக்க ஐட்டம்ஸோ இவங்க வந்து சேல் பண்ணல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே ஸ்டோருக்கு வந்து கம்பெனிலேருந்து ஸ்டோருக்கு வர்ற டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு 5 days to 10 days இந்த டேஸ் மட்டும்தான் இருக்குமோ தவிர அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்கிறேன். நான் உதாரணத்துக்கு ஒரு வேஃபி ஒன்று வாங்கியிருந்தேன். வேஃபின்றது எப்படின்னா இந்த நபாட்டி மாரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கையில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை வீடியோவில் கூட எடுத்து சொல்ல முடியுமா, முடிஞ்சால் நான் வீடியோவில் எடுத்து சொல்கிறேன். மேனுஃபேக்சர் வந்து பார்த்திங்கன்னா 11/11/24, எக்ஸ்பிரி வந்து 10/8/25. ஸோ 1 month வந்து பார்த்திங்கன்னா 1 month தான் இருக்குது மேனுஃபேக்சர் பண்ணி. ஸோ நான் வந்து இப்போ ஜானில் வாங்கினேன்னா கரெக்டாக ஒரு 2 months எனக்கு 2 monthsக்கான ப்ராடக்ட் தான் இது. ஸோ இன்னும் பெஸ்ட் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா 25 இந்த வருஷம் 8வது மாதம் வரைக்கும் இருக்குது. இன்னும் 6 months 7 months கிட்ட இதுக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி பைப்டெல்லாம் தேவையில்ல. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணி கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு ஸ்டோருக்கு வந்த ப்ராடக்ட்ஸ் தான். உங்களுக்கு ரீச் ஆகும்போதுவே டேட் நிறையாவே டேட்ஸ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஐட்டம்ஸ் தான். ஃப்ரெஷ் க்ரீமு, கீ, பட்டரு இந்த மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இது உள்ளே இருக்குது. ஃப்ரீசர் ரூமு ஆக்சுவலாக அது சில்லர் ரூமுக்குள்ளே 2 ஃப்ரீசர் ரூம் இருக்கும், ஒரு மில்க் அண்ட் பேட்டர் ரூம் இருக்கும். அதுவும் இந்த ஃப்ரீசர் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளெல்லாம் 5 நிமிஷம் இருக்க முடியாது. அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு சில்னஸ் உள்ள -4 இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா, -4. அண்ட் நாங்கள் வெளியில் யூஸ் பண்ணுற சில்லர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா -18 to 24 மேனேஜ் பண்ணுவாங்க. நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஒரு சூப்பராக இருக்கும் உள்ளே. நான் வந்து ஆக்சுவலாக என்னென்னமோ நினச்சிட்டு போனேன். ஜெப்டோவில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னமோ நினச்சிட்டு போனேன். பட் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது நல்ல ஒரு ஒர்க்கு. சேல்ரி எவ்வளோ ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கெலாம் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அண்ட் நானும் போர் அடிக்காமல் ஒரு 20 minutes பேசியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். நான் பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லை 4 கட் தான் நடுவில் பண்ணியிருப்பேன். 3 கட் தான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே ஒரு ஃப்ளோவில் அப்படியே பேசினே வந்துட்டேன். நீங்கள் அப்படியே வீடியோவை பார்த்துட்டு நான் பேசினதையும் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போகிறது தெரிஞ்சிருக்காது. ஸோ இதுதான் லாஸ்ட்டு செக்ஷன். மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் உங்களுக்கு. இதுதான் லாஸ்ட்டு செக்ஷன்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ முடிய போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நன்றி. சைனிங் ஆஃப் ஃப்ரம் அரவிந்த்.